பேமெண்ட் ஆஃப் கிராச்சுவிட்டி ஆக்ட் பற்றிய ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் ஒரு பாயிண்ட் மென்ஷன் பண்ணியிருந்தேன். அதை நான் மறுபடியும் போடுறேன் பாருங்கள். அண்மையில் லேபர் லாஸ் எல்லாம் அமெண்ட் பண்ணிவிட்டு அதில் ஒரு முக்கியமான அமெண்ட்மெண்ட் என்ன அப்படின்னா, 1 வருஷம் வேலை பார்த்துருந்தாலே கூட போகிறோம், உங்களுக்கு கிராச்சுவிட்டி உண்டு. 5 ஆண்டுகள் வேலை பார்க்கணும்னு இல்லை, ஒரே ஒரு வருஷம் வேலை பார்த்தீங்களான்னா கூட உங்களுக்கு கிராச்சுவிட்டி உண்டு. இந்த வீடியோ பற்றி சில கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க, ஃபோனும் பண்ணாங்க. அதுக்கு கிளாரிஃபிகேஷனுக்காக தான் இந்த வீடியோ நான் போடுறேன். பேமெண்ட் ஆஃப் கிராச்சுவிட்டி ஆக்ட் அப்படின்னு வரும்பொழுது, எலிஜிபிலிட்டி வரும்பொழுது, ஒரு பர்மனெண்ட் எம்ப்ளாயி இருக்காருன்னா அவர் 5 வருஷம் கம்ப்ளீட் பண்ணால் தான் கிராச்சுவிட்டி கிடைக்கும். ஆனால் ஃபிக்ஸட் டைம் எம்ப்ளாயீஸ்னு ஒன்று உண்டு. ஒரு கான்ட்ராக்ட் வருது, அந்த கான்ட்ராக்டுக்காக ஒருத்தரை அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம். அவங்களுக்கு முன்னாடிலாம் கிராச்சுவிட்டி இல்லாமல் இருந்தது. ஏன்னா அந்த கான்ட்ராக்ட் முடிஞ்சிடும், 3 வருஷத்துலேயே முடிஞ்சிடலாம். அவங்களுக்கு 1 வருஷம் கம்ப்ளீட் பண்ணாலே போதும். அதில் கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸும் அடங்குவாங்க. செக்யூரிட்டி ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு அவுட் சோர்ஸ் பண்ணுறாங்க, அந்த கான்ட்ராக்ட் செக்யூரிட்டி கார்ட்ஸ் 1 வருஷம் ஒர்க் பண்ணாலே போகிறோம். அந்த பிரின்சிபல் எம்ப்ளாயி இஸ் ஒப்ளைஜ்ட் டு கிவ் கிராச்சுவிட்டி. நான் எதுக்காக இந்த விளக்கத்தை நான் போடுறேன் அப்படின்னா, என்ன ஒரு மேஜர் சேஞ்சு அப்படின்னா, 5 வருஷம் கம்ப்ளீட் பண்ணால் தான் கிராச்சுவிட்டி, அதில் மாற்றம் இல்லை. ஆனால் 1 வருஷம்தான் உனக்கு வேலை கொடுப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள், பள்ளிக்கூடங்கள் எடுத்துக்கோங்க. அதில் 1 வருஷத்துக்கு எம்ப்ளாயி பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி வரலாம், வாய்ப்பு வரலாம், சுச்சுவேஷன் வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீட் கோச்சிங், ஜேஇஇ கோச்சிங். அந்த ஒரே ஒரு வருஷம் அவர் ஒர்க் பண்ணுறாரு, அதுக்கப்புறம் அவங்கள போக சொல்லிடுறாங்க, ஃபிக்ஸட் டைம் எம்ப்ளாய்மெண்ட்டு. அவங்களுக்கு கிராச்சுவிட்டி எலிஜிபிள். இத்தனை நாளாக அது அல்ல, இத்தனை நாளாக இந்த அவங்களுக்கு கிராச்சுவிட்டி கிடையாது. இந்த கிளாரிஃபிகேஷன் கொடுக்கணும். சரி, இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். See, the question is not whether you are eligible for gratuity or not. The question is gratuity அப்படின்னா கிரேட்ஃபுல்னஸ், அதாவது நன்றிக்கடன். இத்தனை வருஷமாக ஒர்க் பண்ணீங்க, உங்களுக்கு எதை கொடுக்குறேன். இது பணிக்கொடைன்னு சொல்லுவாங்க. கருணை அடிப்படையில் இல்லை, ஐயோ பாவம் வச்சுக்கோ இல்லை, பணிக்கொடை. அந்த இன்டென்ஷன் இருக்கிறதான்னு தான் முக்கியம். நான் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறேன். வே பேக் நான் ஒரு பிரிட்டிஷ் கம்பெனியில் ஒர்க் பண்ணேன், ஹெட் ஆஃப் தி பர்சனல். அங்கே ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. என்ன ஸ்கீம் கொண்டு வந்தாங்கன்னா, அந்த கிராச்சுவிட்டியை எல்ஐசியோடு லிங்க் பண்ணிவிடுவாங்க. எல்ஐசியோடு லிங்க் பண்ணிவிட்டு அந்த எம்ப்ளாயிக்கு கிராச்சுவிட்டி கொடுப்பாங்க. இதில் என்ன அட்வான்டேஜ்னா, சில நேரங்களில் ஒரு கம்பெனியில் ஒரே வருஷத்தில் ஒரு 10 பேர் ரிட்டையர் ஆகிறாங்க, 20 பேர் ரிட்டையர் ஆகிறாங்கன்னா, அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பணம் இல்லாமல் போகலாம். ஒரு வருஷத்துடைய லாப நஷ்டங்கள் வேறு மாதிரி இருக்கலாம், லிக்விடிட்டி இல்லாமல் போகலாம். அதனால் ஒரு ஃபண்டு க்ரியேட் பண்ணி எல்ஐசியோட பாலிசி போட்டுருவாங்க. அவருக்கு கிராச்சுவிட்டி கொடுக்கும்போது தே கேன் கிளைம் இட் பேக் ஃப்ரம் தட் ஃபண்ட். இதே ஸ்கீமை நான் தலைமை ஏற்று நடத்திய ஆர்எம்ஜி ஸ்கூலில் இதே ஸ்கீம் கொண்டு வந்தேன். நான் சம்வேர் அரவுண்ட் 2020-21 அந்த பீரியடில் எல்ஐசியோடு லிங்க் பண்ணேன். எல்ஐசியோடு லிங்க் பண்ணி எ கார்பஸ் ஃபண்ட் வாஸ் கிரியேட்டட் வித் எல்ஐசி. அப்போ ஒரு டீச்சர் ரிட்டையர் ஆகிறாங்க, அவங்களுக்கு கிராச்சுவிட்டி கொடுக்கணும் அப்படின்னா ஸ்கூலு தான் ரெஸ்பான்சிபிள், எல்ஐசி இல்லை. இவங்க கொடுத்துட்டு அவங்கள்ட்ட கிளைம் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கீமில் இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, 58 வயசு வரையில் ஒரு டீச்சர் வேலை பார்க்கணும். ஆன் சூப்பர் அனுவேஷன் ஷி மே ரிட்டையர். அப்போ அவங்களுக்கு ஃபுல் கிராச்சுவிட்டி கொடுக்கணும். அந்த எல்ஐசி லிங்க்டு கொடுத்துருவாங்க. அது அப்புறம் எல்ஐசி கிளைம் பண்ணிப்பாங்க. ஒரு அன்ஃபார்ச்சுனேட் கேஸ் வச்சுக்கோங்களேன், ஒரு டீச்சர் 45 வயசில் இறந்துடுறாங்க, ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துடுறாங்க அப்படின்னா, 45 வயசுக்கு உண்டான கிராச்சுவிட்டியை பள்ளிக்கூடம் கொடுத்துரும். இந்த 45லேருந்து 58 இருக்குது பாருங்கள், 13 வருஷம், அதுக்கும் கிராச்சுவிட்டி கிடைக்கும் எல்ஐசி மூலமாக. அவங்க ஸ்கீம் போட்டிருந்தாங்களான்னா. ஆக டு சம் அப், நார்மல் ஃபுல் டைம் எம்ப்ளாயீஸுக்கு 5 இயர்ஸ், 1 இயர் யாருன்னா ஃபிக்ஸட் டேர்ம் எம்ப்ளாய்மெண்ட் இருக்கவங்களுக்கு 1 இயர் கம்ப்ளீட் பண்ணாலே போகிறோம், கிராச்சுவிட்டி உண்டு. கான்ட்ராக்ட் எம்ப்ளாயீஸ்
ஒரு வருஷம் கம்ப்ளீட் பண்ணியிருந்தா கூட அவங்களுக்கு கிராச்சுவிட்டி தே ஆர் எலிஜிபிள். த பிரின்சிபல் எம்ப்ளாயர் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் கிராச்சுவிட்டி பிஎஃப் ஆல்சோ. இந்த கிளாரிஃபிகேஷன் கொடுக்கறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் பதிவு பண்ணுறேன்.